ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஹைப்பர் இது வந்து டி நகரில் இருக்குது. டி நகரில் இருக்க போத்தீஸ் ஹைப்பரில் உள்ள ஆஃபர்ஸ் குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபி ஹண்டி, மெட்ராசி ஹண்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு சர்விங் பாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 514 ருபீஸில் இருக்குது. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய விதமான சர்விங் பவுல்ஸ்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நம்ம எல்லா விதமான சர்விங் பவுல்ஸ், குக்வேர் கலெக்ஷன்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ், குக்வேர் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக புது கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ். நீங்கள் வந்து முட்டை இல்லை இடியாப்பம் இந்த மாதிரிலாம் ஏதாவது வேக வைக்கணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்திலே வந்து குக்கர் மாதிரியான மாடலில் வரும். இதெல்லாம் வந்து 700, 800 அந்த ரேஞ்சில் இருக்குது. பிராண்டடாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து 900 கிட்டே இருக்குது. இது இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரே மாதிரி வந்திருக்கும். மேலே வந்து எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் நாப் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4லேருந்து 5 பிளேட்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் தனியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வாங்கி இந்த மாதிரியான ஸ்டீமர் வாங்கி நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து இட்லி வேக வச்சுக்கரலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் 2 பேருக்குள்ள மாதிரியான சைஸில் இருக்குது. பெரிய பெரிய இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இட்லி ஸ்டாண்டு மாதிரி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து இடியாப்பம் அவிக்கிற மாதிரி வடகம் வத்தெல்லாம் வீட்லேயே வந்து நீங்கள் அவிச்சு செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இட்லி பிளேட். இதில் மொத்தமே வந்து 5 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான்ஸ்டிக் மாதிரியான உள்ள இட்லி பிளேட்ஸுமே வச்சுருக்காங்க. இது வந்து 922 ருபீஸில் இருக்குது. மொத்தம் வந்து 6 பிளேட்ஸ் இருக்குது. ஒரு பிளேட்லேயுமே வந்து 4 இட்லிஸ் வரைக்கும் நமக்கு வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தட்டு வைக்கிறது. இதில் வந்து 5 பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி 3 பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் பெருசாக வந்து ஏதாவது வடகம் அதெல்லாம் வந்து சுற்றி வைக்கிறோம்னா பெரிய இடியாப்பம் அந்த மாதிரி ஒரே பிளேட்டில் நம்ம செஞ்சு வைக்கலாம். அப்புறம் நிறைய பால் குக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து 400, 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கணுன்றதுக்காக வந்து ட்ரையாங்கிள் இட்லி, ஹார்ட் இட்லி, ஸ்கொயர் இட்லி நிறைய பிளேட்ஸ் வந்து வாங்குறீங்க. இங்கே அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இது வந்து மொத்தமே வந்து 6 பிளேட்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 378 ருபீஸில் இருக்குது. கல்யாணத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் இட்லிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதிலே வந்து ரவுண்ட் பிளேட்ஸுமே வச்சுருக்காங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேட்ஸ் கிட்ட நமக்கு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் உள்ள இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் துணி வச்சு தான் அந்த இட்லியை வைப்பீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட்டு. அந்த மாதிரியான இட்லி பாத்திரங்களும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கர் கீழே வந்து அந்த கேன் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை வெறும் கேண்டில் மட்டும் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து குக்கரில் அவிச்சுக்கரலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை பாத்திரத்தை விட இந்த மாதிரி கருப்பு பாத்திரங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இதில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து துணி ஊற்றி கூட நீங்கள் வந்து அதிலே இட்லியை வைக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 1383 ருபீஸில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், சின்ன சைஸ்னு எல்லா சைஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் இட்லி பாத்திரம் 686 ருபீஸில் இருக்குது. இது வந்து எல்லா வீட்லேயுமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்து இந்த கருப்பு பாத்திரம் ஹார்ட் அனடைஸ்லேயே வந்து சின்ன சைஸ், ஒரு பிளேட்டில் வந்து 3 இட்லி வரைக்கும் நமக்கு வரும். அதிலே வந்து 3 பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டில் குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்கிறீங்க இல்லை 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம்லேயே வந்து சின்ன பாத்திரங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 326 ருபீஸில் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய சைஸ். இதில் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 இட்லி வரைக்கும் வரும். இதில் மொத்தமே 2 பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் போத்தீஸ் ஹைப்பர், டி நகர் போத்தீஸ் ஹைப்பர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் உள்ள இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியுமே ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன்லாம் வந்து கொடுத்து விட்றீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற விட இந்த மாதிரி சின்ன சின்ன இட்லி பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய வந்து பாத்திர கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டம் உள்ளதை வச்சுருக்காங்க. இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுப்பில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். போத்தீஸ் ஹைப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண மஹால், போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் இருக்க கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஒரு தடவை ப்ரைஸ் வந்து 89 ருபீஸில் இருக்குது. இதில் வந்து சால்ட் பெப்பர் மாதிரியான கண்டெய்னர்ஸும் வச்சுருக்காங்க. இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் உள்ளது வந்து 133 ருபீஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சால்ட் உள்ளது 104 ருபீஸில் இருக்குது. செட் ஆஃப் 2 பீசஸ். இந்த மாதிரி உடன் லிட்டில் உள்ள நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸும் வச்சுருக்காங்க. இதில் ரவுண்ட், ஸ்கொயர் மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா போரோசில்ல உள்ள கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மெலமைன் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுமே வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னர் மாதிரியே இருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள கிளாஸ் கண்டெய்னர்ஸுமே வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே வந்து 10 rupees 20 rupees இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா 650 ml உள்ள கண்டெய்னர், கிளாஸ் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு பக்கா கிளாஸ் மாதிரியே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 142 rupeesல இருக்குது. நிறைய கியூபிக்கல் ஜார்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம டிமார்ட்டில் கூட வந்து பார்த்துருப்போம். இப்போ அங்கே வந்து நியூ அரைவலில் வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மாதிரியான மாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் சென்டரில் இப்போ புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயுமே இது இருக்குது. இது ட்ரியோ பிராண்டில் வச்சுருக்காங்க. நிறைய வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வந்து பாத்திர கலெக்ஷன் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ்னு 130 rupeesல இருக்குது. ஆஃபர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த செட் ஆஃப் 3 ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 130 கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இந்த மாதிரி ரட்டன் பிராண்டில் உள்ள நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸ்வர்ண மஹால்லையும் வந்து ஆஃபரில் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 540 rupees, நமக்கு வந்து ஆஃபரில் வந்து 339 rupeesக்கு தராங்க. அப்புறம் இந்த மாதிரி செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் 6 கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 85 rupeesக்கு நமக்கு செட் ஆஃப் 6 கண்டெய்னர்ஸ் கிடைக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஹைப்பரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து 50% வரைக்குமே இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்ட் பாத்திரம் தான். 300-400 ரேஞ்சுக்கே வந்து நல்ல நல்ல பாத்திரங்கள்லாம் வந்து கிடைக்குது. அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே வந்து மாதிரி அதில் வந்து ஹோலாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயே வந்து இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்புறம் வந்து குழம்பு அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 516 rupeesல இருக்குது. இதுக்கு பேராகவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக லெட்டு கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி கூட வந்து பேர் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து உள்ளே வந்து நார்மல் அலுமினியம் பியூர் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் புல் அவுட் ட்ரேலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரே, நார்மலான ட்ரே தான். நீங்கள் ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய வந்து கிளாத் ஆர்கனைசர்லாம் கூட வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்லேயே வந்து நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னோரா வேர் பிராண்டில் இருக்குது. நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. இதில் நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் இருக்க சேம் புல் அவுட் ட்ரே தான். அங்கே வந்து இது 99 rupeesல இருக்குது. இதே வந்து சின்ன சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. இதில் 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய வந்து ஸ்பைஸ் கண்டெய்னர் ரேக்ஸுமே இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது தீபாவளி அப்படிங்கிறதுனால வந்து நிறைய டமால் டுமில் டன்னடக்க மாதிரியான பட்டாசு சத்தம்லாம் கேட்குது. தயவு செஞ்சு வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியான பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட் இருக்கிறதுனால வந்து ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் உள்ள இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ் 500-600 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பியோர் அலுமினியம் பாத்திரங்கள் தான். 516 rupeesல இருக்குது. இதெல்லாம் வந்து பிரியாணி அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து பேஸ் வந்து நல்லா திக்காகவே இருக்கும். காப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கு கிளாஸ் அப்புறமா வந்து பெரிய பெரிய ஜார் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி குடிக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கோட்டட் இருக்கும். நமக்கு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். வெளியே வந்து நமக்கு டக்குன்னு வந்து அது கருப்பு ஆகிறாது. நமக்கு வந்து புளி லெமன் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம அதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியுமே வந்து அதே கோட்டிங் இருக்கும். உங்களுக்கு இதோட ப்ரைஸ்லாம் 600-700 ரேஞ்சில் இருக்குது. நிறைய வந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து மாஸ்டர் குக் அப்படின்ற பிராண்டில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர்லேயே உள்ள கிளாஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹேமர்ட் மாடலில் வருது. ப்ரைஸ் வந்து 136 rupeesல இருக்குது. இதுவுமே வந்து ஒரு இட்லி பாத்திரம் தான். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. கீழே வந்து ஒருவேளை அந்த பிளேட் எடுக்கிற மாதிரி ரிமூவபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்லே வந்து செராமிக்கில் இருக்கும். பீங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்டாது. சர்விங்க்கும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணுறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அவன் சேஃப்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ்னு 182 rupeesல இருக்குது. இது வந்து மங்கு பாத்திரம் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹீட் அப்படியே ரீட்டைன் ஆகும். அப்புறம் நிறைய வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாத்திர கலெக்ஷன் சர்விங் பவுல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் 254 rupeesல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ். டிஃபன் பாக்ஸ்லேயே சின்ன சைஸ் உள்ளது வந்து 44 rupeesல இருக்குது. இது வந்து நல்ல பெரிய சைஸ்.
குக்வேர் கலெக்ஷன்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஸ்ட்ரெயினர் கலெக்ஷன்ஸ் 119 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரைங் ஐட்டம்ஸ்லாம் வந்து பொரிச்சிட்டு அது ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ட்ரைப்ளையில் உள்ள குக்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது செல்லோ பிராண்டில் இருக்குது. ரொம்ப திக்கான பாட்டம் கொடுத்துருப்பாங்க. அதோட மீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்லேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைங் பேன் லிட்டோட நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 974 ருபீஸில் இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது. இதிலே சாஸ் பேனில் வந்து பார்த்திங்கன்னா 2026 ருபீஸில் இருக்குது. இதிலே வந்து கேசரோல் மாதிரி நிறைய வந்து பாத்திர கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல வந்து ஹெவி பாட்டம்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியே ரொம்ப பழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி திக் பாட்டம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அலுமினியம் பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே உள்ள அந்த மாதிரியான கடாய் கலெக்ஷன்ஸ் தான். நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து எண்ணெய் அதெல்லாம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தூக்குச்சட்டி வாங்கி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அப்போ உள்ள அந்த யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் நீங்கள் நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெய் எண்ணெயெல்லாம் வந்து நீங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு நமக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரங்கள். செராமிக்லேயும் மண் பாத்திரங்கள்லேயும் வந்து ஓரளவு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து சின்ன சைஸ் நீங்கள் உப்பு, கல்லுப்பு, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன் கலெக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ரொட்டி தேய்க்கிற அந்த ரோலிங் பென் வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மெலிசாக உள்ளது அப்புறம் கொஞ்சம் தடிசாக உள்ளதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 40-50 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடன் கரண்டிகள். இதோட விலையெல்லாம் வந்து 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நான்ஸ்டிக் எந்த மாதிரியான பாத்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி உடன் கரண்டிகள் இல்லை சிலிகான் ஸ்பேட்சில் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரம் ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு போலேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடன்லேயே உள்ள மத்து, தயிர் கடையிறது மத்து இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் ரேஞ்ச் தான். இதோட ப்ரைஸ் வந்து 115 ருபீஸில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து நிறைய வந்து கரண்டிகள் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பிராண்டில் உள்ள உடன் கலெக்ஷன்ஸ். இது வந்து நீம் வுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்து வேப்ப மரத்தில் செஞ்ச கரண்டிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 155 ருபீஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கரண்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கரண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கரண்டி தான். இதுவுமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 95 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா 46 ருபீஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீப்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த நீம் வுட்லேயே செஞ்ச சீப்பெல்லாம் கூட இருக்குது. ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இருந்து மாவு டப்பாலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸில் வந்து 300-400 ரேஞ்சில் இருக்குது. சின்ன சைஸில் உள்ளது. இந்த பிளேஸோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நம்ம சேனல் நிறைய ஷாப்பிங் விளாக்ஸோட வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து போனீங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching. Bye bye.